எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ஆக்சிஸ் பேங்கோட ஏர்டெல் கிரெடிட் கார்டோட ஒரு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒரு ஏர்டெல் யூசரா இருந்தா இந்த கார்டு கண்டிப்பா த மஸ்ட் ஹேவ் கார்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், வீடியோ ஆரம்பிக்க ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த விதமான ஒரு பெய்ட் வீடியோவோ இல்லாட்டி நமக்கு ஏர்டெல் இல்லாட்டி ஆக்சிஸ் பேங்கோட கொலபரேட் பண்ணி பண்ணுற ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது என்னோட ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிஸ் பேங்க் ஏர்டெல் கிரெடிட் கார்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அவங்க வெப்சைட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வெப்சைட்லேருந்து நீங்கள் டேரெக்டாக இந்த கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. நார்மலாக நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் கார்ட்ஸ் எப்படி அப்ளை பண்றீங்களோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ண போறீங்க. உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ் கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இகேவைசி பண்ண முடிஞ்சா இகேவைசி பண்ணிக்கலாம். இல்லாட்டி வீட்டுக்கே நமக்கு கேவைசி பண்ணி கொடுப்பாங்க. டெலிவரி ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு டெலிவரி வந்துரும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு லிமிட். ஸோ நீங்க ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா லிமிட் உங்களுக்கு அந்த கார்ட்ஸோட நமக்கு மர்ஜ் ஆக போகுது. ஒருவேளை நீங்க ஆக்சிஸ் பேங்க் கார்ட்ஸ் இல்லை, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டுனா உங்களுக்கு புதுசா ஒரு லிமிட் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ஸோட ஃபீஸ், இந்த கார்டுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்டுக்கு நமக்கு 500 ரூபா ஃபீ நமக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஃபீ நமக்கு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க 500 ரூபா ரெனியூவல் ஃபீயா நீங்க சார்ஜ் பண்றாங்க. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த வருஷத்துல 2 லட்ச ரூபா இந்த கார்டுல செலவு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா 2 லட்ச ரூபா கம்மியா நீங்க செலவு பண்ணீங்கன்னா 500 ரூபீஸ் நீங்க கண்டிப்பா ரெனியூவல் ஃபீ கட்டணும். ஸோ ஜாயினிங் ஃபீ நமக்கு 500 ரூபீஸ், அதே சமயத்தில் ரெனியூவல் ஃபீ நமக்கு 500 ரூபீஸ் கண்டிப்பா இந்த கார்டில் இருக்கு. ஸோ இந்த கார்டில் வெல்கம் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 500 ரூபீஸ் நீங்க ஜாயினிங் ஃபீயா கட்டுறீங்க. ஆனால் நீங்க கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணாலே போதும், உங்களுக்கு 500 ரூபா அமேசான் வவுச்சர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க கட்டின 500 ரூபா உங்களுக்கு அப்படியே அமேசான் வவுச்சரா கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு வெல்கம் பெனிஃபிட் ஆக்சிஸ்ல நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு கார்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கார்டில் என்னெல்லாம் கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டில் என்னெல்லாம் நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏர்டெல் யூசராக இருந்தால் இந்த கார்டில் எக்கச்சக்கமான நல்ல விஷயம் இருக்கு. ஆமாங்க, இந்த கார்டில் மாசம் நமக்கு 25% ஃபிளாட்டா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஏர்டெலோட சிம் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்க ஏர்டெல் ப்ராட்பேண்ட் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஏர்டெலோட டிடிஹெச் நீங்க ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல ரீசார்ஜ் பண்ணாலே போதும், உங்களுக்கு 25% மாசம் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் ஒரு மாசத்துக்கு நீங்க 250 ரூபீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ப்ராட்பேண்ட் பில் 1000 ரூபாய்க்கு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இல்லை நீங்க மாசம் ரீசார்ஜ் 1000 ரூபாய்க்கு பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இல்லை நீங்க ஏர்டெலோட டிடிஹெச் பில் கட்டினா கூட உங்களுக்கு 25% பில் கிடைக்குது. ஆனால் மேக்ஸிமமான டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் தான். ஸோ அந்த 25% 250 ரூபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ரீசார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபீஸ் ரீசார்ஜே பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு பண்றேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு மாசத்துக்கு 250 ரூபீஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ஏர்டெல் யூசர்ஸ் எல்லாருக்கும் 25% ஃபிளாட்டா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும், இந்த ரீசார்ஜ் எல்லாமே நீங்க ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல மட்டும் தான் பண்ணணும். வேற ஆப்ல பண்ணா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்காது. ரெண்டாவது சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்ல நீங்க என்ன யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கரண்ட் பில் கட்டினாலும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க கேஸ் பில் கட்டினாலும், இந்த மாதிரி என்ன யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு 10% ஃபிளாட்டா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி லிமிட் 250 ரூபீஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு 25%, இதில் நமக்கு 10%. ஆனால் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபீஸ் தான் மந்த்லி லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த 250 ரூபீஸ் அதுக்கு தனியாக 250 ரூபீஸ், இதுக்கு தனியாக 250 ரூபீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10% கேஷ்பேக் ஆன் ப்ரிஃபர்ட் பார்ட்னர்ஸ். ஆமாங்க, நம்மளுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிக் பாஸ்கெட், இந்த 3 அப்ளிகேஷன்ல நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல லிமிட் நமக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மாசம் நீங்க அந்த ஆப்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் 500 ரூபா வரைக்கும் நீங்க கேஷ்பேக் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு 1% ஃபிளாட் கேஷ்பேக். ஆமாங்க, நீங்க எந்த மளிகை கடையிலும் தேய்ச்சாலும் சரி, நீங்க எந்த ஆன்லைனும் தேய்ச்சாலும் சரி, உங்களுக்கு 1% ஃபிளாட்டா கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன்.
நெக்ஸ்ட் இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஷ்பேக் எல்லாமே நம்ம வந்து பேசணும். ஸோ கேஷ்பேக் எல்லாமே நமக்கு வந்து எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து கார்டுக்கே வந்து வந்துடும். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க்கில் அந்த கார்டில் எப்படி நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து டேரெக்டாக கிரெடிட் கார்டுக்கே வந்துருமோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கிரெடிட் கார்டுக்கே வந்து வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் செலவு பண்ண எல்லா கேஷ்பேக்கும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மைனஸ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து நமக்கு 4 ஃப்ரீ லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும் நமக்கு வந்து இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சின்ன ரூல் மட்டும் மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு மாதிரியும் நம்மளுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து 50,000 மேலே செலவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேறும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து மாதம் 25% கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்ட் பில் அது எல்லாமே நீங்கள் கட்டினாலும் உங்களுக்கு வந்து 10% கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் வந்து க்ரோசரி சாப்பாடு பொருள் வாங்கினா உங்களுக்கு வந்து 500 வந்து கேஷ்பேக் கிடைக்குது. இங்கேயே உங்களுக்கு வந்து மாதம் 1000 கேஷ்பேக் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் வந்து எடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து எங்கே தேய்ச்சாலும் உங்களுக்கு வந்து 1% கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்தால் ஏர்டெல் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு வந்து செம்ம வர்த்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த கிரெடிட் கார்டில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, ஏதாச்சும் கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து லிமிட். ஆமாங்க, நமக்கு வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 25% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு லிமிட் வந்து நம்மளுக்கு 25% வந்து பண்ணுறாங்க. அதே ஏர்டெல் கேஷ்பேக்கில் நம்மளுக்கு வந்து பில் வந்து பேமெண்ட்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு வந்து 250 ரூபா லிமிட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிக் பாஸ்கெட்டில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா 10% கேஷ்பேக் வந்து இருக்குது. ஆனால் அதுவும் நம்மளுக்கு வந்து 500 ரூபா லிமிட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா பில் கட்டுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வந்து ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து பயங்கரமான பில் வந்து கட்ட போகிறீங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு பெருசாக வந்து யூஸ் ஆகாது. ஆனால் என்ன மாதிரி வந்து மாதம் நீங்கள் வந்து 1000 ரூபா தான் நீங்கள் வந்து செலவு பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு 2000 ரூபா செலவு பண்ண போகிறீங்கன்னா இந்த கார்டு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 250 ரூபா கேஷ்பேக் வந்து கிடைக்குது நம்மளுக்கு வந்து ஏர்டெல் பில் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேஸ், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணால் இன்னொரு 250 ரூபா வந்து கிடைக்குது. அப்புறம் நமக்கு வந்து பிக் பாஸ்கெட்டில் சாமா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா கேஷ்பேக் வந்து வருது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹை பில் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கார்டு இல்லாமல் நீங்கள் வேறு கார்டு ஏதாச்சும் பார்க்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஆவரேஜாக நீங்கள் வந்து பில் பே பண்ணுறீங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஜியோ யூஸராக இருந்தால் உங்களுக்கு வந்து பெருசாக யூஸ் இருக்காது. ஆனால் ஏர்டெல் யூஸராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஏர்டெல் சிம், அதுக்கப்புறம் ஏர்டெல் டிடிஹெச், ஏர்டெல் ப்ராட்பேண்டுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து வேலை செய்யும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி பேமெண்ட்ஸும் நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த 2 விஷயமும் நீங்கள் வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ஏர்டெல் யூஸராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஜியோ யூஸராக இருந்தால் பெருசாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்காது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைனலான ஒரு கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1% கேஷ்பேக் அப்படின்னு சொன்னல, அது வந்து சில விஷயங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து இது வந்து நமக்கு வேல்யூ வந்து ஆகாது. என்ன மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, வாலெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சில கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த கேட்டகரிஸில் மட்டும் அந்த 1% கேஷ்பேக் வந்து நம்மளுக்கு வேலை வந்து செய்யாது. ஆனால் இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. எல்லா ஆக்சிஸ் பேங்க் கார்டுலையும் நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து இந்த இதுக்கு வந்து நமக்கு வந்து வராது. ஸோ ஓவராலாக இந்த கார்டு வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏர்டெல் யூஸராக இருந்தால் யோசிக்காதீங்க, கண்ணை மூடிட்டு இந்த கார்டு வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஜாயினிங் ஃபீ 500 ரூபா வந்து பே பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நமக்கு அமேசான் வவுச்சர் வந்து கொடுத்துட்றான். அது இல்லாமல் நீங்கள் வந்து 2 லட்ச ரூபா செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வருஷத்துக்கு 500 ரூபா ஃபீஸ் கட்டினா கூட போதும். அப்போ அப்படி நீங்கள் வந்து கணக்கு போட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து மாதம் 1000 ரூபா கேஷ்பேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 12,000 ரூபா கேஷ்பேக் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த 500 ரூபா போனால் கூட பரவாயில்ல, 12,000 ரூபா கேஷ்பேக் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து சம்பாதிச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்தால் யோசிக்காதீங்க, கண்ணை மூடிட்டு இந்த கார்டு வந்து வாங்கிக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் யூசர்ஸ்க்கு மஸ்ட் ஹேவ் கிரெடிட் கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.